இயங்காதல்லவா? காற்றடித்தால் தான் மழை பொழியும். அதே மழை பொழியும் பொழுது பாமர மக்கள் எல்லாம் இதனை தூற்றுகிறார்கள். ஏன் இந்த காற்று அடிக்குது? காற்றால் தான் மழை வருகிறது. மழை வந்தால் ஒரு 4 பேர் எப்பா குளிர்ச்சியா இருக்குதுப்பா, இந்த மழை வந்தது என்று பெருமை பேசுவார்கள். அதாவது பயிர் வச்சு போயிங்கன்னா மழை ஓணும், ஆனா காஞ்சி போகும்போது உன்னை திட்டுறாங்க, மழை பெய்ய மாட்டேங்குது அப்படி திட்டுறாங்க. வறட்சியா இருக்கும் போது வரவேற்கிறார்கள், எளிமையா இருக்கும் போது தூற்றுகிறார்கள். அப்படி போற்றுவோர் பலர், தூற்றுவோர் சிலர். உலகம் இப்படிதான் என்று எண்ணி ஏங்கி வருகிறேன். அப்படி இருந்தாலும் வயதானவர்களுக்கு ஒரு விதமும் இளைஞர்களுக்கு ஒரு விதமும் விதவிதமாக காற்று வீசுது. இல்ல எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. இப்ப நான் வந்து உணவு காற்று பார்த்தல அனுப்பிட்டா கடலிலே பெரிதாய் காற்றாய் உலகம் மத்தியமாக இருந்தாலும் இந்த உலகத்தை சுற்றிலும் தண்ணி மழை தான். அந்த கடலிலே நடுக்கடலில் காற்றடித்தவுடன் அடித்த உடனே அந்த ஜலமானது அலை எழும்பும். அலை எழும்பும் பொழுது நடுக்கடலிலே பெரிய காற்றாக வரும். பெரிய காற்றாக வருவேன். அதே காற்று கரையை கடந்து வர வர கடற்கரை ஓடும் சிறிதாய் காற்றாய் கடலிலே பெரியது, கரையை கடந்ததும் சிறிய காற்று. அதே பெரிய காற்றானது கரையில் வீசினால் மக்கள் எல்லாம் தாங்க மாட்டார்கள். அப்படி வீசி மக்களை மகிழ்வித்து வருகிறேன். இளைஞர்களுக்கு ஒரு காற்று. என்ன காற்று? இளத்தென்றலாய் வீசிடுவேன், இளையவர் மனதில் கவர்ந்திடுவேன். அது காரணகர்த்தாவே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தில் நான் ஒருவர் முக்கியமானார். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு என்று சொல்ல முடியாது. பஞ்சபூதத்திலே நான் ஒருவன். அப்படி இந்த கடற்கரை ஓரம் அந்தி சாயும் பொழுது இளைஞர்கள் வருவார்கள். ஆண் பெண் இருவரும் நான் தென்றல் காற்று வீசினால் அந்த தென்றல் காற்றானது அவர்கள் சுவாசிக்க சுவாசிக்க
அந்த இளைஞர்கள் உள்ளத்திலே காதல் வசப்படும். ஓ இந்த கூட்டி கொடுக்குற எல்லாம் கூட தெரியுங்களா நீங்க? ஏய் கூட்டி கொடுக்கறதுன்னா என்ன அவ்வளோ கேவலமா போச்சா? செய்வீங்களான்ற காட்சி வீசினால் வராதவருக்கும் அந்த எண்ணங்கள் உண்டாகும். நல்ல புண்ணியம் தான். புரிகிறதா? அப்படி உண்டானால்தான் உலகம் செழிக்கும் செழிக்கும் விருத்தியடையும். அப்படி இருக்க உலகத்திலே பெண் துணை இல்லாமல் ஆண் தனிமையில் வாழ முடியாது. முடியாது. ஆடவர் இல்லாமல் பெண்பால் தனித்து வாழ முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. கணவனே எனக்கு திருமணமே வேண்டாம், நான் தனியாவே இருந்துருவா பெண்ணு. எத்தனை ஆண்டு காலம் ஆண் துணை இல்லாமல் உயிர் தனிமையில் வாழ முடியும்? முடியாது முடியாது. அதே போல் திருமணமே வேண்டாம் என்பார் ஆடவர். பெண் துணை இல்லாமல் இறக்கும் தருவாயில் கூட இவன் துணை இல்லாமல் வாழ முடியுமா? ஆனா இருப்பால் மனைவி இருந்தும் இருக்கும்போது தெரியாது. அதனுடைய மனைவியுடைய அருமை பெருமை கஷ்டம் மனைவி இருக்கும்போது கணவனுக்கு தெரியாது. ஆனா மனைவி இல்லாத போதுதான் மனைவியுடைய பெருமை அவருக்கு தெரியும். எவ்வளவு மனைவி இல்லாத போது அதை நினைத்து துன்பப்படுவார்கள். துணையோடு வாழ்ந்தால் தான் பெருமை, துணையற்றி வாழ்பவன் மனிதன் அல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாகி 2 ஆண் சிங்கங்களை பெற்றெடுத்திருக்கிறேன். ஆமாம்பா. மனைவி ஆண் பெண் இருவருக்கும் சேர்ந்து பிறப்பதே குழந்தையாகும். முதலில் ஒரு வீர சிங்கம். அந்த பிள்ளையுடைய பெயர் யார் தெரியுமா? அறக்கற்குலத்தை கருவறிந்திட அஞ்சினையை புகையோடு பெற்றால் பிள்ளைகள் இப்படிதான் பெற வேண்டும் என்ற எடுத்துக்காட்டு கிணங்க பெருமையா வாழ்ந்து வரம்பா. ஆமா, ஆனா புகையை
தவிர இகழ்ச்சிய மக்கள் அளிக்கவில்லை என் பிள்ளைகள். அப்படி இருந்தாலும் ஏதோ அவையக்குரல் தாத்தா தாத்தா சந்தோஷத்துடன் தோழிமார்களுடன் கூடி சரத்த சல்லாபமாக நந்தவனத்திலே விளையாடிக் கொண்டிருக்காமல் அவயம் அவயம் என்று அவயக்குரலிட்ட காரணம் என்ன? சொல்லு பார்க்கலாம். யார் ஒருவரும் காரணம் இல்லாமல் ஒருவரை அழைக்க மாட்டார். ஆமா, உனக்கு ஏதாயிரம் குறை என்று ஏற்பட்டால் ஆண்டவன் இருக்கிறார், அருகாமல் தாய் லட்சுமி தேவி இருக்கிறார். அவர்களை பெற்றவரை விழித்து மூன்றாவது என்னை நாடி வந்தீர். என்ன காரணமா? பெற்றவங்களோட ஒரு கடமைமா, அந்த கடமையை பெரிதா நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இகழ்ச்சியா பேசக்கூடாதுமா. சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று துரியன் மகன் லக்கணகுமாரனுக்கும் பகவான் கண்ணன் அவர் மகன் சுந்தரிக்கும் திருமணம் மாத்திட்டாங்க. சந்தோஷம் சந்தோஷமா திருமண செய்தி எனக்கு சொல்ல வேண்டியதானே? எனக்கு பணம் வேண்டாம், நல்ல குணம் இருந்தால் போதும். பணமுள்ள மாப்பிள்ளை வேண்டாம், குணமுள்ள மாப்பிள்ளை வேண்டும். அது யார்? பிழைக்க தெரியாத மகளாக இருக்கின்றாய். ஏமா பெற்றவரா பார்த்து கடைசி வரையிலும் நாம் பெற்றவர் பெண் குழந்தை கண்கலங்காமல் நல்முறையில் வாழ்வாளா என்று தான் நினைப்பாங்க. ஆனா அந்த பெற்ற பிள்ளைங்க இருக்குது பாரு, அடுத்த வேலையை நீஸ் தண்ணி உப்பு இருக்காது, அவனை புடிச்சின்னு ஓடிவிடும். அப்ப பெற்றவனுக்கும் பெற்ற மகளுக்கு என்ன வித்தியாசம்? ஆகையால் நல்ல இடம் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்கள், சந்தோஷமா முடிச்சுக்கலாம். என்ன வேற என்ன மனதில யார் அவர்?
குழந்தை இந்த வையகமே புகழக்கூடிய வழியாகவே புகழக்கூடிய பாண்டவரில் ஆமா நடுவிறந்த அர்ஜுனருக்கும் அர்ஜுனருக்கும் என் அத்தை சுபத்ரா தேவி முத்தினா பெற்றெடுத்த வீரமணியை தான் நான் திருமணம் முடிக்கணும். அவன் அவங்க ஒப்பு தாம்பலம் மாற்றினார்களே அவன் யாருன்னா தள்ளி விட்டான். எனக்கு பிடிக்காது. பெற்றவர் பெயர் கட்டிடுமா ஒன்றாவது மனதுக்கு பிடிச்சதா எல்லாமே. ஆகையால் அந்த செய்தியை ஆ, சொல்ல என்னையா மாற்றிங்க ஒரு வேலை இருக்குது. எனக்கு என்ன வேலை அர்ஜுனா, உலகில் தாத்தா, ஆ, ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை நான் ஒரு லீவ் எழுதி தரேன். விகிதம் ஆமா ஆ, ஆனா குந்தி படுறான் சென்று ஆ, என் அத்தா பிள்ளை அவர் கண்ணு தெரியுறா போல ஆ. லிகிதம் போட்டு விடுறான். பல ஆள் கொடுத்துருவேன் என்ன தெரியல. இல்ல பாமர மக்கள் பார்த்து ஆ, பெருமனுஷன் செய்யற வேலையா இது காரி துப்ப மாட்டாங்க என்ன வேலைன்னு கேக்குறியா? ஒருவனுக்கு ஒப்புத்தாம்பலம் மாற்றி விட்டார்கள் உண்மைதான். அறியாதவன் தெரியாமல் ஓலை கொடுக்கிறார் ஆ, இது அந்த பெரிய மனுஷன் அறிவுரை சொல்லாம இந்த ஓலையை கொண்டு போய் சேர்க்காத இடத்திலே சேர்க்கிறானே என்று பாமர மக்கள் என்னை கேவலமா பேசுவாங்க யாருக்கும் தெரியாம எடுத்து அவங்க சேர்த்துட்டு வந்துருங்க. நீ எல்லாரும் தெரியாம எடுத்து போக தேவையில்ல. ஆ. காத்து போல சரண போய் சரண் வந்துரு. இது என்ன டமாரட்சி நான் எடுத்து போவாங்க இதை இல்லைங்க. கூட்டி கொடுப்பதா குருடாட்சம். அப்ப என்ன கூட்டி கொடுக்குற வேலையை வச்சுட்டு பெரிய மனுஷனா பார்க்கலையே நீ அப்படி இல்ல தாத்தா. ஆ. மனதிலே கவலை வேண்டாம். ஆ. தெரியாமல் இதை தாத்தா, கண் கலங்க வேண்டாம் சுந்தரி மனதுக்கு பிடித்த மாப்பிள்ளையோடு வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. மணமகனும் மணமகளும் ஆமா. இன்புற்றி ஆ, இருக்கும் வரையில் சுகத்தோடு வாழ்வார்கள் தப்பில்ல. சரி நான் போயிட்டு வரேன் தாத்தா, ஆ. அதெல்லாம் உயிரா இருக்குது. எடுத்து போங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இதுக்கு பத்திரம். நீ செத்தாலும் பரவாயில்ல ஆ. இது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறான்றா என் ஐயோ, பேச்சு சேர்த்துல வேணா கூட பரவாயில்ல. ஆ. சேர்க்காத முன்ன ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? பரவாயில்லம்மா ஆ. நீ போயிட்டு வா அப்படியே ஆகட்டும். தைரியமா நம்பி போ தாத்தா, ஆ. நம்பிதான் போறேன். போமா ஓலை பத்திரம். நான் புரியுதா உங்களுக்கு என்ன பரவாயில்ல. இப்போ என்னாண்ட கொடுத்துட்டு இல்ல அது உண்மை. இது அங்க சேர்ந்த மாதிரி நினைச்சுக்க போ அப்படியா? ஆ. சென்று வர தாத்தா.
கள்ளமாடு கிராமத்திலே வாத்து பார்த்து வரக்கூடிய ஏன்னா கற்றவருக்கு தான் தெரியுமா கல்வியின் அருமை, கற்றவருக்கு தான் தெரியுமா பிள்ளையின் அருமை. அப்படி நாடக ஆசிரியராக விளங்கி காலம் சென்ற கண்ணப்பிள்ளை அவர்களுடைய குமாரர்கள் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஒருவனை சேர்ந்து எங்கள் ஸ்ரீ செல்லியம்மன் தெருக்கூத்து நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 400 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அத்தகைய பெரியார்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக என்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து பணத்தை உழைக்கிறோம். பெரியவர்களே ஜெயம் ஜெயம். சொல்லுங்க ஐயா. என்ன ஆளாயிட்டாரு? ஒன்னடிச்சோம். யார் ஆளு? ஏய், அவன் யாரு? எங்க மச்சான் தான். உங்க மச்சான் கூப்பிட்டாங்க சபைக்கு வரலாமா? இல்லங்க, அவனை யாரோ அடிச்சிட்டாங்களா? ஆனா அவனை எப்படி அடிச்சுன்னு நான் இது வரைக்கும் பார்க்கல. நீ ஒரு தாய் மகனாக இருந்து சொல்லுங்க, நான் நப்ப விடுன்னு சொல்றேன்னா அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பார்க்கணும். அவயா அவனை எப்படி அடிச்சணும் நான் பார்க்கணும். அதிகமாவும் புட்டிவான். நீ எப்ப விடுன்னு சொல்றியோ அப்பதான் நீ விடணும். ஆமா சொன்னதை விட்டு சொல்லாத்தி செஞ்சு கிடைக்கிறியா? நீ பைத்தியமா? நீ இல்ல இல்ல பைத்தியமா? நான் என்ன
சொன்னேன். என்ன சொன்னேன்? நீ என்ன செய்யற? என்ன சொன்னேன்? நான் என்ன எப்படி அடிச்சேன்னு நான் பார்க்கணும் தான் சொன்னேன். ஆமா, இப்படிதான் என்ன அடிச்சீங்க? நானே வாங்கிக்குவோம் கட்டி முடியும். அப்ப யாரு அடிக்கணும்ன்ற? அவனை அடியே எப்படி அடிச்சீங்க நான் பார்க்கணும்னு சொன்னேன். அதை விட்டுட்டா சரி நல்ல பொண்ணு. அவனை எப்படி அடிச்சு கேக்குறேன்றியா? அவனுக்கு எப்படி ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னா இப்பதான் பார்க்கணும் நான் சொன்னேன். எல்லாரும் அடிச்சிட்டா. ஐயா மகாராஜா மகாராஜா எல்லாரும் அடிச்சிட்டா. என்ன என் மச்சால அடிச்சிட்டா. எங்க அண்ணன் முத்து முத்துகவரி அந்த காகன் பொட்டிக்கார அடிப்பா காணா வா ஓடு 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 விடுங்க எங்க அண்ணன் வரு எங்க அண்ணன் என்னடா கூப்பியா? 20 நாள் அடிச்சிட்டா. யாருடா? யாரா அடிச்சுதாரு. நிக்கிறாரு அவர்தான். அவரு அடிச்சாரு. அவரே ஐயா, அவன் கூப்பிட்டா நீ வரலாமா? எங்க அண்ணன் அடிக்கிறீங்க. என்ன சொன்னான்? அவன் உனக்கு அண்ணனா என்னடா சிகரெட் கம்பெனி வச்சிருக்காங்க பாருங்க ஓகே கம்பெனி நான் கம்பெனி ஓகே கம்பெனி அவன் கூப்பிட்டு வரலாம். எல்லாரும் அடிச்சிங்க. எங்க பெரியப்பா ஒருத்தர் மலகாத்துல குப்பா வாமா வாமா ஐயா வாமா அவன் தண்ணியில இருந்தா வாமா நோ நோ புரியல வாடா வாடா அது வா எங்க எமால ஏய் நான் வர பாறா என் தம்பி ஒத்துக்கிறான் தம்பி செல்வம் அது மறந்துட்டா தம்பி நீங்க போய் பாருங்க வந்த உடனே வணக்கம் ராஜாக்கு வணக்கம் பண்ணோம். கண்டிப்பா ஏன் வரல ஏன் வரல ஏன்டா வரல? நாங்க ஓடிக்குது என்ன பண்ணுங்க பக்கத்துல போறாங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நாங்க நீ குடுங்க நான் என் தம்பி பாராட்டி ஒரே கல்லுங்க சமாளி அப்படியே உன் குடும்பம் போனா கொஞ்சம் வச்சு டிவி லவடிகா டின்னு டீ கடை பண்ணு நீ சத்தம் முன்னாடி நான் பாத்துக்கிட்டான் உங்க முன்னாடியே நீ பாத்துக்கோ அவனே சேர்த்து போறான். நான் அப்படியே பாத்துக்குவோம். அதுதான் நாங்க முன்ன மாத்தி வச்சுக்குவோம் ஏய் ஓ விளக்கமாக சொன்னா தெரியும் புரியும் ஐயா விளக்கமாக சொன்னா புரியும் லட்சமாக சொன்னா ஆமா சாந்திரா குலாத்தி வந்திரா குலத்திலே சூத்திரா அவனைத்தவர் திருமணம் அவர்கள் 3 நபர் யார் யார் திருவிழாக்கு வைகள் வந்து திருவிழாட்டு பைகள் வந்து மோஜமலாவாதி 2 ரெண்டு மூன்று நபர். ஆமா இந்த 3 நபர்களிலே அவர்களே பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகன் அங்கிருக்கும் குந்தமாதேவிக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் பஞ்சவர்கள் ஆமா 5 5 நபர். தர்மர் பீவர் அர்ஜுனன் ஆமா நகல சகாதேவர் நல்ல சகாயம் 5 பேரிலே 5 பேரிலே அச்சவர்களுக்கு ஸ்ரீ பெருமாளுக்கும் சுமத்ரா தேவிக்கும் சுமத்ரா தேவிக்கும் பிறந்தவர் பிறந்தவர் என்ன பேரு? வாத்தாங்க அம்மா அப்படியே கேட்பாங்க. இப்ப சொன்னேனே ஆமா என் தந்தையோ தந்தையோ அர்ஜுனன். அர்ஜுனன் புரியுதா? புரியுதுங்க என் தாயாரோ அம்மா சுபதிரா அம்மாக்குமானா உடம்பு ஓட விட்டுடும். இல்லங்க தாயார் பேரு என்ன தொடர்ந்து கூத்தாடணும் சரிங்க புரியுதா? புரியுது என்னுடைய தாயார் தாயார் சுபதிராதேவி. சொப்பு குத்துற அப்படி இருக்கு. நான் சபைக்கு வரேன்டா. என்னை யாரு அவங்க எப்படி இருக்குது? அழகா இருக்கு
சூத்த குத்துறா மாரி. ஏன்னா அவருக்கு வேற வேலை கிடையாது. எங்க ஆயா சொல்லும் என்ன சொல்றாங்க? 6 மணிக்கு வேண்டாம். டேய் சூரிய வந்து சூத்த குத்துறா மாதிரி தூங்கிறடா ஏந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஏன்னா அவருக்கு வேற வேலை கிடையாது. வந்து குத்திக்கிறாரு. அட படையா அத்தனையாக யார் யாருங்க? ஐயா ஆடையாவது பல பலமா இருக்குது. ஒரு மழை போட்டா மொத்தம் பொல பொலன்னு போடுங்க. அது போனா போட்டோம். புரியுதா? 4 நாளைக்கு மழை வராது நல்லதுதான். காப்பாடி இருந்தாலும் எப்படி வரேன்? அந்த காலை வருவாருங்க. அது கிடையாது. இல்ல சிங்கம் காட்டில வாழ்வார். ஆமா சிங்கம் சிங்கம் அசிங்கம். அப்படியே ஆமா ஆமா சிங்கம் சிங்கம் அந்த சிங்கம் குட்டி ஐ போலே சபையோ பேர் விட்ட சபை தெய்வீக சபை. ஆமா சபை கொண்டோட தெரிவித்து வந்து சொல்லுங்க.
பக்தி செய்தே உன் பாக்கியம் கிடைத்தால் கருணை செய்வாய். அப்பா சபைக்கோ வந்த வழிபாடு தெரிவித்து விட்டோம். ஆமா புரியுதா? ஐயா நான் கும்பிட்டுமா என்னுடைய நாடு என் நாடு என்ன நாடு சொன்னா தெரியுங்க இந்திரபிரஸ்தம். ஏய் ஓ அதான் சொல்லிங்க இருக்காரு. என்னங்க புரியுதா? சரிங்க இந்திரபிரஸ்தம் தீரப்பிராசம் அப்படின்னா சரிங்க உன் ஜவுரி என்ன நாக்கு மடியிலே உனக்கு? என்னங்க ஏய் என்ன சொன்ன? இந்திரபிரசம் இந்திரபிரஸ்தம். தீரப்பிராசம் இப்ப புரியுதுங்க எல்லாம் கணக்கா வரணும். என்ன புரியுதா? வாத்தியார் சரி சொல்லி கொடுத்து வாத்தியார் ஒன்னாம் காலத்தான் போனேன் வாத்தியார் கழுத்து கேட்டு வந்துட்டேன் என்ன வாயில பூல் ஆமா ஒன்னாம் காலத்துல 10 வருஷம் இருக்கேன் ஆமா. எங்க வாத்தியார் 10வது தூக்கி போட்டாரு யானை போட்டாரு. எங்க அக்கால வாத்தியார் கொடுத்தா தூக்கி போட்டாரு என்னங்க ஏய், எங்க அக்கா சூப்பர் பிகருங்க அருமையான பிகர் என்னவா நீ தங்கச்சி எப்படியா? அவரு சூப்பர் பிகரு நாடு இந்திரபிரஸ்தம். அதோட நட்பு அழகா இருப்பான் சரிங்க அப்படியே இந்திரபிரஸ்தம். இப்ப கிடையாது. ஆமா முன்னாள் நாடு. ஆமா இந்திரபிரஸ்தம் என் தந்தைவார்கள் ஆண்டது. ஆமா தருமர் பீமர் பெரியப்பா, பெரியப்பா நகல சகாதேவர் சித்தப்பா, ஆமா நடுவில் பிறந்தவர் எங்க அப்பா. அவங்க அப்பா நடுப்புற போந்தாரு எங்க நடுவில் பிறந்தாரு? நடுப்புற போந்தாரு அப்பா ஏய் ஓ நடுவில் பிறந்தவர். நடுவிலே பிறந்தவர் ஆமா ரைட் நடுவிலே பிறந்தவர். ஆனால் அழகன் பொட்டிக்கார் விட ரெண்டு யாரும் நடுவில் போட்டாராம் நடு போட்டாராம் நடு அந்த நடுவிலே பிறந்த ஆ, டேய் ஓ ஓ பெரியப்பாவுக்கும் நடுவில் போட்டு சித்தப்பாவுக்கும் நடுவிலே பிறந்தவர் சொன்னேன். எங்க அப்பா ஆமா ஆச்சூர வருவார். அஞ்சு வருவா புரியுதா? புரியுது அவருக்கு என் தாயார் தாயார் சுபத்ரா தேவிக்கு பிறந்தவர். ஆமா இந்த அபிமன்யு. அபிமன்யு ஆமா என்னுடைய தந்தைமார்கள் ஆமா. இந்த வருஷம் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆண்டு வந்தார்கள். ஆட்டோ வந்தாங்க ஆமா ஆண்டு வரக்கூடிய நேரத்திலே என் பெரிய தந்தை இருக்கிறார். ஆமா யாரு? யார்? துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜா ஆமா அவர் யாருன்னு கேட்டா ஆ. எங்க பெரிய பாட்டனாருடைய பிள்ளை. திருநாட்ச பகவானுக்கு திருநாட்சதனுக்கும் ஆமா. காந்தாரி காந்தாரி அம்மையாருக்கும் அம்மையாருக்கும் பிறந்தவர்கள் ஆமா. கௌரவர்கள். தமிழர்கள் 101 பேர்கள். 101 பேர்கள் 100 பேர் ஆடவர்கள். ஆமா. ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆமா ஆமா அந்த 101 பேரிலே முதலாக உதித்தவர் மூத்தவர் துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜா அச்சிமாநகரை ஆண்டு வரக்கூடியவர். ஆமா அவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? என் தந்தைமார்கள் மீது போராமை கொண்டார் ராஜேஸ்வரியாக வேள்வி செய்தார்கள். செய்தார்கள் என் தந்தைமார்கள் ஆமா. 7 நாட்கள் ஆமா. ராஜேஸ்வரியாக வேள்விக்கு ஆ. ஏவர் மூவர்கள் எல்லாம் தேவர் போரெல்லாம் மனமகிழ்ந்து மகிழ்ந்து முத்து மாலையை பரிசாக கொடுத்தார்கள். முத்து மாலை வருஷாக கொடுத்தார்கள் ஆமா 100 கோடி விலை பெற்று ஆமா முத்து மாலையை முத்து மாலையை பரிசாக கொடுத்தாங்க. அவர் பார்த்தார் பார்த்தார் பாண்டவனுக்கு எப்படி பேர்பட்ட செல்வம் வந்ததோ இப்பேற்பட்ட செல்வக்கு வந்ததோ ஆமா அப்படி என்று மனதில் நினைத்து நினைத்து என் தந்தைமார்களை லகுவாக வரவழைத்து வரவழைத்து அவர் அம்மானாகிய சகுனை விடுத்து சூரிய